ஒன் டே ப்ரொஃபஸர் வந்து கிளாஸ்க்குள்ளே என்ட்ரு ஆகும்போது ஒரு கிளாஸ் ஆஃப் வாட்டரோட வந்து என்ட்ரு ஆகுறாங்க. அப்போ ஸ்டூடெண்ட்ஸ்லாம் திங்க் பண்ணுறாங்க, கண்டிப்பாக ப்ரொஃபஸர் வந்து இது ஹாஃப் ஃபுல்லாக இருக்கா இல்லை ஹாஃப் எம்டியாக இருக்கா அப்படிங்கிற கொஷின் தான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் திங்க் பண்ணுறாங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக ப்ரொஃபஸர் வந்து இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரோட வெயிட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்டான பதில் சொல்கிறாங்க. ப்ரொஃபஸர் வந்து சிரிச்சுட்டே சொல்கிறாரு, இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரோட வெயிட் இங்கே முக்கியம் கிடையாது, அதை நம்ம எவ்வளோ நேரம் பிடிச்சிருக்கோமோ அதுதான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அதை நம்ம ஒரு நிமிஷம் பிடிச்சிருக்கோம் போது நமக்கு வந்து ஒன்றும் தெரியாது. அதுவே அதை 1 மணி நேரம் பிடிச்சிருக்கும் போது நம்ம கை வந்து லைட்டாக வலிக்க ஆரம்பிக்கும். அதுவே ஒரு நாள் ஃபுல்லாக பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம கை வந்து ரொம்ப வலிச்சு நம்மளால எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண முடியாமல் போயிடும். ஸோ இந்த இடத்துல இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரோட வெயிட் முக்கியம் கிடையாது, இதை நம்ம எவ்வளோ நேரம் ஹோல்ட் பண்ணியிருக்கோமோ அதுதான் இங்கே முக்கியம் அப்படின்னு சொன்னார். இதே மாதிரி தான் நம்ம ஸ்ட்ரெஸ், பெயின் இந்த மாதிரி நிறைய விஷயத்த நம்ம வந்து நம்ம மனசுக்குள்ளே ரொம்ப நாள் வச்சுட்டே இருக்கோம். எப்படி நம்ம கை வலிச்சோடனே இந்த கிளாஸ் ஆஃப் வாட்டரை வந்து கீழே வச்சிடறோமோ அதே மாதிரி நமக்கு ரொம்ப பெயின் தர விஷயத்த டக்குன்னு விட்டுருங்க. இல்லைன்னா அது நம்ம லைஃப்பை ரொம்ப டிஸ்ட்ராய் பண்ணிடும்.